விடாமுயற்சியோட ஒரு பக்கம் விடாமுயற்சி திரைப்படம் திரையரங்கில் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட அடுத்ததா தல ரசிகர்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா குட் பேட் அக்லி தான். பட் விடவே மாட்டேன், நான் போட்டிக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி தனுஷ் ஒரு பக்கம் தயாராகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாம தளபதி விஜய் அவர்களுமே போட்டிக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். இந்த ஆண்டு பொங்கலுக்கே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் தான் விடாமுயற்சி. ஆனா இப்ப பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாகி இருக்கு. தளபதி விஜய் அவர்களோட படத்தை பொறுத்தளவுக்கு முதல் நாளே உலக அளவுல 100 கோடி வசூல எட்டிரும். ஆனா அஜித் குமாரோட விடாமுயற்சி திரைப்படமானது 100 crore கிளப்ல இணையவே கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா விடாமுயற்சி வசூலானது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சரி ஓகே, விடாமுயற்சி இல்லைன்னா என்ன, இந்த ஆண்டே குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அஜித் ரசிகர்கள் அவரோட எதிர்நோக்கி காத்திருந்தாலும் கூட அதுக்கும் ஆப்பு வைக்கிறதுக்காக தனுஷ் மற்றும் தளபதி விஜய் அவர்கள் தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தனுஷை பொறுத்தளவுக்கு தன்னோட அக்கா மகனை வச்சு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற படத்தை இயக்கி இருக்காரு. அந்த படத்தோட ஆடியோ லான்ச் கூட போகாம இட்லி கடை படத்தை அதிரடியா இயக்கிக்கிட்டு இருக்காரு தனுஷ். கண்டிப்பா சொன்ன தேதிக்கு இந்த படத்தை ரிலீஸ் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் வெளியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மும்முரமா தனுஷ் வேலையில இறங்கி இருக்காரு. கடந்த ஆண்டுமே இதே மாதிரி தமிழ் சினிமாவுல ஒரு நல்ல படம் வெளியாகலையே அப்படின்னு சொல்லி தியேட்டர் ரசிகர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கும் போது தளபதி விஜய் அவர்களோட கில்லி திரைப்படத்தை ரிலீஸ் செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்ப தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் இந்த ஆண்டே வெளியாகுமா இல்ல அடுத்த ஆண்டு வெளியாகுமா அப்படின்ற கேள்வி அதிகமாகி இருக்கு. எது எப்படி இருந்தா என்ன, ஒரு ரீரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சச்சின் படத்தை ரீரிலீஸ் செய்யறதுக்குமே தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கு. ஒரு பக்கம் தனுஷோட இட்லி கடை திரைப்படமும் இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்களோட சச்சின் திரைப்படமும் ரீரிலீஸ் ஆக இருக்கு. இது ரெண்டுமே குட் பேட் அக்லி படத்துக்கு டஃப் கொடுக்கும் நிலை தான் ஏற்பட்டு இருக்கு. விடாமுயற்சி படத்தை நம்பி வாங்கின தியேட்டர் உரிமையாளர்களுக்கு சின்ன அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்த்த ஓபனிங் கிடைக்கல. இதனால குட் பேட் அக்லியை வாங்கறதுக்குமே விநியோகஸ்தர்கள் கொஞ்சம் தயக்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா புஷ்பா 2 படத்தை தயாரிச்ச மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறதுனால தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திராவிலேயுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓபனிங் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கு. விடாமுயற்சி படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்த காரணத்தினாலதான் வசூல் ரீதியாகவும் பயங்கரமா பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. ஆனா குட் பேட் அக்லியை பொறுத்தளவுக்கு ஒரு கமர்சியல் படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோலிவுட் வட்டாரங்கள் கருத்து சொல்றாங்க. இட்லி கடை, சச்சின் ரீரிலீஸ், இன்னும் எத்தனை படங்கள் வந்தாலும் சரி கண்டிப்பா குட் பேட் அக்லி ஆனது பந்தயம் அடிக்கும் அப்படின்னு சொல்லியும் கோலிவுட் வட்டாரங்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க.